ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷிஃபா யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ப்ரான் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்குறோம். நாங்கள் போடுற வீடியோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 1 கிலோ ப்ரான் பிரியாணிக்கு தேவையான பொருளை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். 1 கிலோ 200 கிராம் வெங்காயம், 200 கிராம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பட்டை, ஒரு 5 ஏலக்காய், ஒரு 10 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். நான் புதினா ஒரு பிடி, கொத்தமல்லி ஒரு பிடி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். எறாவும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம், காரம் ஜாஸ்தியாக இருந்தால். இப்போ எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். 1 கிலோ பிரியாணிக்கு 200 கிராம் எண்ணெய் தேவை. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் வாங்க. டபரா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பட்டை, லவங்கம், இந்த பிரிஞ்சி இலைலாம் வச்சுருக்கோம்ல, இதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை 1 சேர்த்துருக்கேன் நான் சின்னதாக. நீங்கள் வேணால் ஸ்மெல்லுக்காக பெருசாக கூட சேர்த்துக்கலாம். கீரி வச்சுருக்க பச்சை மிளகாவும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கதை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் கோல்டு வின்னர் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். பாமாயில் எதில் வேணால் செஞ்சுக்கலாம். ஆனால் கடல் எண்ணெயில் சேர்த்தோன்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதனால் மற்றபடி இந்த மாதிரி கோல்டு வின்னர், சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி எந்த எண்ணெயிலையும் சேர்த்துக்கலாம். போட்டு வெங்காயத்தை இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம், வதங்கிட்டு இருக்கட்டும். அரிசி பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் நான். இதை இப்போ ஊற வச்சுக்கலாம். ஒரு 2-3 தண்ணி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் ஊறினா போதும். அந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்குள்ளே இந்த அரிசி ஊறிடும். ஊற வச்சிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் சக்தி மிளகாய் தூள் தான் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரம் பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம், கம்மியாக இருந்தாலும். அப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி ஒரு பிடி, 2யும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதையும் அதிலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து கட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம புதினா, கொத்தமல்லிலாம் போட்டு இதோ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. பார்க்கவே அப்படியே ரெட் கலரில் இருக்குது பாருங்கள். நல்லா ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும் பிரியாணி. அந்த எறா போகிறதுக்கு அதுக்கும் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம சிக்கன் பிரியாணியை விட எறா பிரியாணி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் 100 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு உரித்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எறா க்ளீன் பண்ணி வச்சுருக்கதை அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதிலே தக்காளி 200 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளியும் சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு போடுறேன். இது கம்மியாக இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் ஃபுல்லாக வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எறா சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அப்படியே ரெட் கலரில் இருக்குது. நம்ம ஃபுட் கலரே சேர்க்க தேவையில்லை. இந்த சில்லி பவுடர் நம்ம எண்ணெய் வதங்கும் போதே போடுறோம்ல, இந்த வெங்காயம் வதங்கும் போதே அதனாலே இவ்வளோ கலர் வந்துடுச்சு. இப்போ நம்ம எறாவையும் சேர்த்துக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறாவை சேர்த்து அதையும் கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி, எறா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கலந்து வச்சுருக்க தண்ணியை எறா போட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். போட்டு எறாவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். நான் 50 ml தான் தயிர் எடுத்திருக்கேன். இதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் அரிசி ஒரு கப்பில் அளந்து வச்சுருந்தேன்ல, ஒரு கிண்ணத்தில். அந்த கிண்ணம் ஒரு ஃபுல்லாக இருந்தது அரிசி. இதில் நான் 1.5 கப்பு தண்ணி ஊற்றணும். ஃபஸ்ட்டு இது 1 அளந்து வச்சுருக்கேன். இது 1 ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு தயிர் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 1 ஊற்றிட்டு இன்னொரு பாதி ஊற்றிக்கலாம். இன்னொரு பாதியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ உலகம் நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள். நல்லா கொதிச்சு புகை வருது. இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க தண்ணி வடித்து அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி வடித்து ரெடியாக வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த அரிசி இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த உப்பு காரம்லாம் கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அரிசி போடுறதுக்கு முன்னாடி கம்மியாக இருந்தால் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் அரிசி வேக வேக கரெக்டாக இருக்கும். நம்ம கரெக்டாக போட்டோன்னா எல்லாம் கம்மியாக தெரியும். கொஞ்சம் தண்ணி குடித்து பார்க்கும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு கரெக்டாக கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியணும். உப்பு காரம்லாம் அந்த டைமில் போட்டுக்கோங்க. இந்த அரிசி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வேக வச்சிடலாம். இப்போ நம்ம அரிசி ஃபுல்லாக போட்டோம். இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். அப்புறம் வெந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி சுண்டதுக்கப்புறம் ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் எப்படியே மூடி வைப்போம். தண்ணி கொஞ்சம் சுண்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கலாம், இல்லாட்டி அடி பிடிச்சிரும்.
இனி அரிசி போட்டு வேக வச்சது இப்போ திறந்து பார்க்கலாம். தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சான்ட்டு. தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ நம்ம ஒரு வாட்டி நல்லா பொறுமையாக கிளறுவோம், இல்லாட்டி அரிசியெல்லாம் உடஞ்சிரும். தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்குது, லைட்டாக இருக்குது. நம்ம அதனால் கொஞ்ச நேரம் தம்மில் வச்சுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நம்ம வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணவே இல்லை, வெறும் அந்த சில்லி பவுடர் மட்டும்தான். அதே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பிரியாணி பார்க்குறதுக்கே. இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வேகணும், ஆனால் கொஞ்சம் அரிசியாக தான் இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வந்து தம்மில் வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் அரிசியாக தான் இருக்குது. எல்லாம் ஒரே ஈவனாக பண்ணிவிட்டு நம்ம தம்மில் வச்சிடலாம் கொஞ்சம் நேரம். இந்த சாப்பாடெல்லாம் ஒரே ஈவனாக பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் தம்மில் வைக்கலாம். தட்டு போட்டு மூடிட்டு ஏதாச்சும் ஒரு வெயிட் எடுத்து வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் இருந்தால் போதும். தம்மில் வெந்ததுக்கப்புறம் நம்ம அப்புறம் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம், பிரியாணி ரெடி ஆகிடுச்சான்னுட்டு. நம்ம தம்மில் வச்சுருக்கோம்ல, இப்போ பிரியாணி திறந்து பார்க்கலாம் பிரியாணி வெந்துடுச்சான்னுட்டு. வாங்க பொறுமையாக எடுக்கலாம். மேலே வச்சுருக்க வெயிட்டெல்லாம் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு வாட்டி கிளறி விட்டுடலாம் பொறுமையாக. இந்த பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்துடுச்சு பிரியாணி. ரெடி ஆகிடுச்சு, பிரியாணி வெந்துடுச்சு. இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. கரெக்டாக இருக்குது பாருங்கள், எல்லாம் அரிசியும் குழையில, எல்லாம் கரெக்டாக இருக்குது பாருங்கள். மசாலாலாம் எறா பிரியாணி, சுவையான எறா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரைஸ் எல்லாம் உடையாமல் அப்படியே அழகாக முத்து முத்தாக வந்திருக்கு பாருங்கள். வாசனை அப்படியே கம்ம கம்மன்னு இருக்குது. இப்போவே பசி எடுக்குது, இந்த ஸ்மெல்லையே சாப்பிட்ணும் போல் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே பாய்.